இந்த வீடியோவில் நாம் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச் இங்கிலீஷ் கிராமர் பார்க்கலாம். சரியா? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொன்னால் தி ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆர் கால்டு டைரக்ட் ஸ்பீச். Inverted commas are used to mark the exact words of the speaker. இப்போது ஸ்பீக்கருடைய அதே வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதுக்கு டைரக்ட் ஸ்பீச்னு பேர். ஸோ இன்வெர்டட் கமாஸ் இது வரைக்கும் பார்த்தியா, இந்த மாதிரி கமாஸ் யூஸ் பண்ணால் அதுக்கு இன்வெர்டட் கமாஸ்னு பேர். அதுதான் இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸோட ஸ்பீக்கரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்காக அதை போடுறோம். இப்போ சிவா செட் ஐ லைக் மியூசிக் அப்படின்னு இருக்கு. இப்போ சிவா அப்படிங்கிறது ஸ்பீக்கர், செட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஐ லைக் மியூசிக் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேர்ட்ஸ் தான், இன்வெர்டட் கமாஸ்குள்ளே அதை போட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸ்வரி சேஸ். ஸோ இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணியிருக்கு. யுவர் ட்ரெஸ் இஸ் நைஸ். ஸோ உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ஸோ சேஸ்ன்னு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபோவ் சென்டென்சஸ், இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் சிவா செட்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஈஸ்வரி சேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு பாருங்கள், ஐ லைக் மியூசிக் யுவர் ட்ரெஸ் இஸ் நைஸ். இந்த ரெண்டு பார்ட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது ரிப்போர்ட்டட் பார்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச், இப்போ டைரக்ட் ஸ்பீச்சுனா என்னென்னு பார்த்தோம், இன்டைரக்ட் ஸ்பீச்சுனா என்னென்னு பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு தி ரிப்போர்ட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் டு அனதர் பர்சன். ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைகளை இன்னொருவருக்கு நாம் சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சிவா ஐ லைக் மியூசிக் அப்படிங்கிறது சிவா இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்கிறது. சிவா செட் தட் ஹீ லைக்டு மியூசிக். சிவா சொன்னார் அவருக்கு இசை பிடிக்கும் என்று. ஸோ அப்போ சிவா சொன்ன வார்த்தைகளை இன்னொருவரிடம் சொல்லக்கூடியதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஈஸ்வரி சேஸ் தட் ஹர் ட்ரெஸ் இஸ் நைஸ். ஸோ ஈஸ்வரி சொல்கிறார் அதாவது உன்னுடைய உடை நன்றாக இருந்தது என்று. ஸோ ஈஸ்வரி சொன்னதை இன்னொருவர் கூறுவது. இப்போ இங்கே சேஸ்ன்னு வந்ததுனால இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே செட்டுன்னு பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனால இங்கே லைக்டுன்னு யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிருக்கிறோம். ஸோ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் கமா அண்டு இன்வெர்டட் கமாஸ். ஸோ இந்த கமா அந்த இன்வெர்டட் கமா இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நாம் இதில் எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்த கமா இன்வெர்டட் கமாவை எடுத்துட்டோம். சேஞ்ச் த வேர்ட் இன் ரிப்போர்ட்டிங் பார்ட் ஆஸ் ஷோன் இன் த டேபிள். நம்ம ஒரு டேபிள் கொடுத்துருக்குறேன். அந்த டேபிளில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த டேபிளில் கடைசியாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற வர்பு செட், இதுதான் ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, இது ரிப்போர்ட்டட் பார்ட்டு. ஸோ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் செட்டுன்னு இருக்குது, சேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பின்வர இடத்துல நம்ம விளக்கமாக பார்க்கலாம். யூஸ் த கன்ஜங்ஷன் பிஃபோர் தி இன்டைரக்ட் ஸ்பீச் பிகின்ஸ் ஆஸ் ஷோன் இன் டேபிள். ஒரு டேபிளில் கொடுத்துருக்குறோம். ஸோ என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் கன்ஜங்ஷன் மாறும். இது பொறுத்தளவில் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால தட்டுன்னு இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் நம்ம போட்டுட்டோம். சரியா? அடுத்தது சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ் அண்டு டென்ஸ். ஸோ ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐன்னு இருக்கு. ஸோ ஐங்கிறது ப்ரொனவுன், இங்கே பார்த்தீங்கன்னா யுஆர் ஒரு ப்ரொனவுன். ஸோ இந்த ஐங்கிற ப்ரொனவுனை ஸ்பீக்கரை அனுசரித்து ஹீன்னு போட்டோம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்பீக்கரை அனுசரித்து நாம் இங்கே மாற்றி போட்டிருக்கிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய இதில் பார்க்கலாம். டென்ஸ் மாற்றணும் பார்த்தியா, இங்கே செட்டுன்னு இருந்ததுனால இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் செட்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் இருந்தது. ஆகினால இந்த லைக்கை வந்து நம்ம லைக்கடுன்னு பாஸ்ட் டென்ஸில் போட்டோம். இங்கே சேஸ்ன்னு இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில்.
அதனால் இந்த இஸ்ஸுங்கிறத அப்படியே நாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். புரியுதா சார்? இது ஜென்ரல் ரூல்ஸோ வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச், வாட் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரியா? இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா புரியும். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி பிரைம் மினிஸ்டர் சேட் அப்படின்னு இருக்கும். சரியா? இது ரிப்போர்ட்டிங் பார்ட். ஐ ஆம் டிட்டர்மைன்டு டு அபாலிஷ் பாவர்ட்டி. ஸோ இப்போது ஐ ஆம் டிட்டர்மைன்டு டு அபாலிஷ் பாவர்ட்டின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் அப்படியே இருக்குது. இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாத்திரம் த பிரைம் மினிஸ்டர் செட், அந்த செட்டை அப்படியே போட்டுட்டோம். சரியா? செட்டுன்னு இருந்ததுனால செட்டை அப்படியே போட்டுட்டோம். இப்போ கன்ஜங்ஷன் ஒன்று ரெண்டாவதாக ஆட் பண்ணணும். இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு. ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுனால தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணோம். தட். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும். ஐன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ வந்தால் நீங்கள் ஸ்பீக்கரை பார்க்கணும். வி இது ரெண்டும் வந்தால் நீங்கள் ஸ்பீக்கரை பார்க்கணும். இது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னா இந்த மாதிரி வர்புக்கு முன்னாடி வரும், அதை சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த செயலை செய்பவர் சப்ஜெக்ட் யாருன்னா ஒரு செயல், வர்பு தான் செயலை செய்யும். அப்போ அது அந்த செயலை செய்பவர் டூயர் ஆஃப் தி வர்பு தான் சப்ஜெக்டோ. ஸோ அந்த சப்ஜெக்ட் ஐ அப்படின்னு இருக்கும். ஸோ ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சனில் இருக்குது. ஃபஸ்ட் பர்சனில் இருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டோ ஸ்பீக்கரை பார்க்கணும். சரியா? இப்போ ப்ளூரல் இருந்தாலும் நீங்கள் ஸ்பீக்கரை பார்க்கணும். யூன்னு இருந்துருச்சுன்னா நீங்கள் லிசனரை பார்க்கணும். இப்போ இங்கே ஐ வந்திருக்கு, அதனால் ஸ்பீக்கரை பார்க்குறோம். ஸ்பீக்கர் தேர்ட் பர்சனில் சிங்குலரில் இருக்கார், பிரைம் மினிஸ்டர்னு. ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலரில் இருந்ததுனால இந்த ஐயை நம்ம ஹீ அப்படின்னு மாற்றிட்டோம். புரியுதா? ஏன் நம்ம ஐயை ஹீன்னு மாற்றுறோம்னா, ஐன்னா நீங்கள் ஸ்பீக்கரை பாருங்கள். ஸ்பீக்கர் என்ன பர்சன்னு பாருங்கள். தேர்ட் பர்சனில் சிங்குலர். நம்ம ஆண்னு நினச்சிக்கிறோம், பெண்ணாக கூட இருக்கலாம். ஆணுன்னு எடுத்துக்கிட்டோம், அதனால் ஹீ அப்படின்னு போட்டோம். அல்லது ஷீ கூட போடலாம், அல்லது ஹீ ஆர் ஷீ போடலாம். ஆம்ங்கிறது தான் இங்கே வர்பாக இருக்குது. இது ப்ரெசன்ட் டென்ஸ் வர்போ. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இந்த ஆமை நம்ம என்ன பண்ணணும், வாஸ் அப்படின்னு மாற்றிட்டோம். இப்போ பாக்கியெல்லாம் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். டிட்டர்மைன்டு டு அபாலிஷ் பாவர்ட்டி. த பிரைம் மினிஸ்டர் said that he was determined to abolish poverty. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிப்போர்ட்டிங் பார்ட்டை அப்படியே எழுதிட்டோம். தட்டு ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணோம், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணோம், வர்பு சேஞ்ச் பண்ணோம். புரியுதா? இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சேஞ்ச் த ப்ரொனவுன், லுக் அட் த ஸ்பீக்கர், தேர்ட் பர்சன் ஐங்கிற இந்த தேர்ட் பர்சன் சேஞ்சு டு தேர்ட் பர்சன் ஹி. சரியா? அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ செட் டு த ஹெட் மாஸ்டர். சரியா? இது ரிப்போர்ட்டிங் பார்ட். இது ரிப்போர்ட்டட் பார்ட். வித்தின் இன்வெர்டட் கமா இருக்கு. ஐ ஹாவ் கம் டு ஆஸ்க் யூ ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்னென்ன மாற்றம் பண்ணலாம் பாருங்கள். செட் டுன்னு வந்திருக்கு இல்லையா? இந்த செட் டுவை நம்ம டோல்டு அப்படின்னு மாற்றணும். செட் டுவா டோல்டு. அப்புறம் பாருங்கள், ஐ டோல்டு தி ஹெட் மாஸ்டர். இந்த கமாஸ் அண்ட் இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு. ஆகையினால இதுக்கு நாம் தட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். தட் ஐ டோல்ட் த ஹெட் மாஸ்டர் தட். சரி, ஐன்னு ஒரு ஐ தான் இங்கே வந்திருக்கு இல்லையா ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் ஐன்னு வந்தால் நீங்கள் ஸ்பீக்கரை பார்க்கணும். ஸ்பீக்கர் என்னவாக இருக்குன்னா ஐ இருக்குது. ஸோ ஐ ஸ்பீக்கராக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ப்ரொனவுனை நீங்கள் ஐன்னே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ வந்தால் ஸ்பீக்கரை பாருங்கள். தேர்ட் பர்சனாக இருந்தால் தான் நீங்கள் ஹியோ ஷீயோ ஏதோ போடணும், தேயோ போடணும். ஆனால் ஃபஸ்ட் பர்சனாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸ்பீக்கர் ஃபஸ்ட் பர்சன் ஐயா இருக்கிறதுனால் ஐயாவே நம்ம போட்டுடலாம். ஹாவ் இருக்கு. ஹாவை நம்ம டென்ஸை மாற்றணும். ஏன் டென்ஸ் மாற்றணும்னா இது பாஸ்ட் டென்ஸாக. அதனால் ஐ ஹேட் கம் டு ஆஸ்க். யூ வந்திருக்கு. யூ வந்தாலோ யுவர் வந்தாலோ நீங்கள் லிசனரை பார்க்கணும். யார் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் லிசனர். இங்கே லிசனர் ஹெட் மாஸ்டர்னு இருக்கா. ஸோ டு ஆஸ்க் யூ.
ஸோ இந்த இடத்துல இது வந்து ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடியே வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பர்சன்னா இங்கே வந்து லிசனர் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கார். லிசனர் ஹெட் மாஸ்டராக இருக்கிறதுனால அவர் தேர்ட் பர்சன் ஆகிடுறார். தேர்ட் பர்சன் ஆகிட்டதுனால இந்த யூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், நீங்கள் ப்ரொனவுன் நல்லா படிச்சுக்கோங்க, ப்ரொனவுனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த யூ வந்து ஹிம்மாக மாற்றணும். ஸோ இது போல் ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தாலோ அல்லது ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி இருந்தாலோ நீங்கள் யூவை தேர்ட் பர்சனாக லிசனர் இருந்தால் ஹிம்மாக மாற்ற வேண்டும். புரியுதா? ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப் அது அப்படியே வந்துடும். ஸோ எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். ஐ டோல்ட் த ஹெட் மாஸ்டர் தட் ஐ ஹேட் கம் டு ஆஸ்க் ஹிம் ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப். இப்போ லுக் அட் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கரை பாருங்கள், ஃபஸ்ட் பர்சனில் இருக்கிறார். ஸோ அதனால் ஐ அப்படிங்கிற இந்த வேர்டு ஸ்பீக்கரை குறிக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஐயா அப்படியே போட்டுட்டோம். யூங்கிறது லிசனரை குறிக்குது, இது ஆப்ஜெக்டில் வருது. ஸோ ஆப்ஜெக்டில் வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிம்மோ, ஆகியனால ஹிம்மோ போட்டோம், பாக்கி இருக்கிறத அப்படியே போட்டுட்டோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரவீன் said to me, I like to have my dinner with you. ஸோ பிரவீன் said to meங்கிறது ரிப்போர்ட்டிங் பார்ட்டோ. அதில் நீங்கள் என்ன செய்யணும், பிரவீன் said to-வை டோல்டுன்னு மாற்றணும். செட்டுன்னு வந்தால் செட்டுன்னே போட்டுவிடணும், said to-ன்னு வந்தால் டோல்டுன்னு மாற்றணும். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் மட்டும்தான் நீங்கள் அப்படி மாற்றணும். பிரவீன் டோல்டு மீ that. சரியா? கன்ஜங்ஷன் சேர்த்தாச்சு, ரிமோட் அந்த கமாஸ் எல்லாம் எடுத்தாச்சு, இன்வெர்டட் கமாலாம் எடுத்தாச்சோ. ஐ வந்திருக்கா? ஐ வந்தால் நீங்கள் யாரை பார்க்கணுன்னா ஸ்பீக்கரை பார்க்கணும். ஸ்பீக்கர் தேர்ட் பர்சனில் சிங்குலரில் இருக்கிறார். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் சப்ஜெக்ட் ஐ வந்து ஹீயாக மாறும். சரி, ஐ வந்து ஹீயாக மாறும். ஐ வந்தோடனே ஸ்பீக்கரை பார்க்கணும். ஸ்பீக்கர் ஹீயை குறிப்பிடக்கூடிய வார்த்தையாக இருந்தால் ஹீன்னு போட்டுடணும். இந்த லைக் வந்து பாஸ்ட் டென்ஸில் லைக்டுன்னு மாற்றிடணும். டு ஹேவ் மை வந்திருக்கு. மை வந்து பொசசிவ் ப்ரொனவுன். சரியா? பொசசிவ் ப்ரொனவுன். மை வந்தாலும் நீங்கள் யாரை பார்க்கணும், ஸ்பீக்கரை பார்க்கணும். ஸ்பீக்கர் வந்து ஹியா, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது, மை இருக்குது. மை வந்து ஆணாக இருக்கும்போது ஹிஸ்ன்னு மாற்றிடணும். மையை ஏன் ஹிஸ்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்னு வேர்டு வந்துருச்சுன்னா ஹீங்கிற அர்த்தத்தில் ஸ்பீக்கர் இருந்தாருன்னா மையை நீங்கள் ஹிஸ்ஸாக மாற்றிடுங்க. டின்னர் அப்படியே போட்டுடுங்க வித் யூ. ஸோ வித்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொனவுன் யூ வந்திருக்கு. ஸோ யூ வித் வந்து ப்ரிப்போசிஷன் யூ வந்திருக்கு. யூ வந்த உடனே நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த இதை பார்க்கணும், லிசனரை பார்க்கணும். யூ வந்தால் லிசனரை பார்க்கணும். லிசனர் ஃபஸ்ட் பர்சனில் இருக்கிறார். இது ஆப்ஜெக்டில் ப்ரொனவுனில் இருக்குது. மீன் வந்துட்டால் யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மீன், இங்கே இருக்க மீயை அப்படியே போட்டுற வேண்டியதான். யூன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா. யூ வந்தால் நீங்கள் லிசனரை பாருங்கள். லிசனர் மீன் இருந்தாருன்னா இந்த யூவை மீன் மாற்றுங்க. இது ப்ரிப்போசிஷன். இது ப்ரிப்போசிஷனுக்கு பக்கத்தில் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஆப்ஜெக்டை அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக நாம் மாற்றிடணும். புரியுதா? ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.